அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் சுயம் மறிக்கவும், நீர் எங்களுக்குள்ளாய் பெருகவும் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. மேலும் சகோதரரே அப்படின்னு சொல்றது கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகளை குறிச்சு பவுல் சொல்றாரு. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேச முடியல. ஆவிக்குரியவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆஹ் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருந்து நமக்குள்ள கிரியை செய்யும் போது நம்ம மாம்சத்துக்கு உரியவங்களா இருக்க மாட்டோம். ஆனா இங்க இவங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, குழந்தைகளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட பேச வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால், பலன் எப்ப கிடைக்கும்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லிட்டு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா பலன் இருக்காது. இங்க நீங்க பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். போஜனம்னா திட உணவு, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்ற ஒருவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல சத்தியங்களை உங்களுக்கு கொடுக்க முடியல. பாலை போல எளிதில புரிந்து கொள்ளக்கூடிய சாதாரண சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியானோடைய நிரப்புதலோடு இல்லாம மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறதுனால உங்ககிட்ட பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றதுக்கு காரணம் சொல்றாரு. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், அந்த கொரிந்து சபை விசுவாசிகளுக்குள்ள பொறாமை இருக்கு, சண்டை போடுறாங்க, பிரிவினை இருக்கு. பேதகனா பிரிவினை உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய், மனுஷர் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கிறீங்க. இந்த பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இதெல்லாம் குறிச்சு கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா மாம்சத்தின் கிரியைகள் எவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டுக்கள், களியாட்டுக்கள் முதலானவைகள். இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் இவங்க கிட்ட காணப்பட்டது. கொலோசேயர் 3வது அதிகாரம்
8வது வசனத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய மனுஷனிடத்துல காணப்படுகிற குணாதிசயங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கொலோசேயர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளையும் இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த குணம் மாம்சத்தின் கிரியைகள். மனுஷ மார்க்கமாய் நடந்து வந்தீர்கள். தேவனுடைய பாதையில நடக்காம உலக மனுஷர் எப்படி நடக்கிறாங்களோ அது போல நீங்க நடந்து வந்தீங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சபையில ஒரு கூட்டம் நாங்க பவுலுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கூட்டம் நாங்க அப்பல்லோவுக்கு கீழே இருக்கிறவங்க, அப்பல்லோ தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோவுக்கு கீழ்பட்டவர்களா இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினை தான் இங்க மாம்சத்துக்குரிய காரியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பவுல் யாரு, அப்பல்லோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல 1-3 வசனம் வாசித்து பார்த்தோம்னா, பவுல் கொரிந்து பட்டணத்துல ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களோட வீட்டுல தங்கி இருந்து அவங்களும் கூடார தொழில் செஞ்சாங்க, பவுலும் கூடார தொழில் செய்தாரு. மற்ற நேரங்கள்ல அங்க ஜெப ஆலயங்கள்ல போய் சுவிசேஷம் அறிவித்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி 1 வருஷம் 6 மாசம் கொரிந்து பட்டணத்துல தங்கி இருந்து பவுல் முதல்ல அந்த சபைய உருவாக்குனது பவுல். அடுத்து அப்பல்லோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே 18வது அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல அப்பல்லோ 24வது வசனம் சாதுரியமானும் வேதாகமத்தில் வல்லவனுமான அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 27வது வசனம் அகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அகாய நாட்டுலதான் இந்த கொரிந்து பட்டினம் இருக்கு. அந்த கொரிந்து பட்டணத்துக்கு இந்த அப்பல்லோ போறாரு. சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அப்போஸ்தலர்கள் அங்க கொரிந்து பட்டணத்துல இருக்க சீஷர்கள் அப்பல்லோவை ஏற்றுக்கொள்ளும்படியா கடிதம் எழுதி அனுப்புறார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோவை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 25வது வசனத்துல ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதகம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பவுல் கொரிந்து சபையை உருவாக்கினது. அப்பல்லோ பவுல் போன பிறகு அங்க சுவிசேஷ பணிய தொடர்ச்சியா ஜனங்களுக்கு உதவியா அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. பவுலும் அப்பல்லோவும் கொரிந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க செய்த தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் நட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றது, நான் கொரிந்து சபைய ஆரம்பித்தது நானு, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அதுக்கப்புறம் அப்பல்லோ அதற்கு தேவையான சத்தியங்களை போதிச்சான். ஆனா தேவன் தான் அந்த செடிய விளைய செய்கிறவர். அப்படி இருக்க
நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடுகிற என்னாலையும் ஒன்றும் ஆகாது, நீர் பாய்ச்சுகிற அப்போலோ ஆனாலும் ஒன்றும் ஆகாது. தேவன் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்க செய்து முடிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்குள்ள விளைவை கட்டளையிடுகிறது தேவன்தான். தேவன்தான் உங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 2 பேரும் ஒண்ணுதான். பவுலும் அப்பல்லோவும் ஒன்றுதான். விலையில் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். இவங்க 2 பேரும் அவரவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியா நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. அதுக்குரிய பலனை தேவனே அவர்களுக்கு கொடுப்பார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள், நீங்க சொல்றது பவுல் தன்னையும் அப்பல்லோவையும் சேர்த்து குறிக்கிறாரு. தேவனுடைய உடன் வேலையாட்கள். தேவன் விளையச் செய்கிறார். நாங்க 2 பேரும் நட்டு நீர் பாய்ச்சி தேவனோடு கூட சேர்ந்து உடன் ஊழியர்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். கொரிந்து சபையில இருக்க விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பண்ணை. பண்ணைன்றது காடோட ஃபீல்டு, காட்ஸ் ஃபீல்டு, விவசாயம் பண்ற நிலம். காட்ஸ் அடுத்தது தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். காட்ஸ் பில்டிங், அவருடைய கட்டடம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை. தேவன் அதுல விளையச் செய்கிறார், தேவன் அதுல கட்டடமா கட்டுறாரு அப்படின்னு பாக்குறோம். இதுக்குதான் நம்ம முந்தின 3 வசனத்துல நான் நட்டேன், நீர் பாய்ச்சினேன், விளையச் செய்யறது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பண்ணையை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் தேவனுடைய மாளிகையை குறித்து அடுத்து சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே, தேவனோட கிருபையினால எனக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்ப ஆசாரி, ஸ்கில்டு மாஸ்டர் பில்டர். அவர் பிரதானமான பில்டர், திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். புத்தி உள்ள நல்ல திறமையான சிற்ப ஆசாரி போல கட்டடம் கட்டுற முக்கியமான கட்டடம் கட்டுறவரு. அப்படிப்பட்ட அவர் அஸ்திபாரம் போட்டாரு. அந்த சபைக்கு தேவையான அவங்கள விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தினது பவுல் தான். பவுலோட அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அஸ்திபாரத்துக்கு மேல அப்போலோ என்ன செஞ்சாரு? வேத வசனத்துல அவங்கள இன்னும் கொஞ்சம் கட்டுறாரு. அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எப்படி கட்டுறான் அப்படின்றத பார்க்க கடவன், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, கொரிந்து சபையில இருக்கிற மக்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அவங்க மாம்சத்துக்குரியவர்களா செயல்பட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளை போல இருந்தாங்க. அதனால பவுலால திட உணவை அவங்களுக்கு கொடுக்க முடியல. பால் போன்ற எளிதா கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தான் அவங்களுக்கு போதிச்சாரு. அவங்களுக்கு மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறதுனால பலன் இல்லாம இருந்தாங்க. என்ன எப்படி மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னா, அவங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பிரிவினை எல்லாம் இருந்ததுனால அவங்கள மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட கூட இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் காணப்படக்கூடாது. அடுத்ததாக பவுல் அவங்களுக்குள்ள பிரிவினைக்கான தீர்வை சொல்றாரு. நான் அவங்களுக்குள்ள என்ன பிரிவினைனா,
பவுலை சார்ந்தவன் அப்போலோவை சார்ந்தவன் 2 கூட்டமாய் இருந்தாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், ஆனா எல்லாத்தையும் விளைய செய்கிறது தேவன்தான். நடுகிறதுனால ஒண்ணும் இல்ல, நீர் பாய்ச்சுகிறதுனாலும் ஒண்ணும் இல்ல, விளைய செய்கிற தேவனாலதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடுகிறதுக்கும் நீர் பாய்ச்சுகிறவரும் சமமா இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய கூலி தேவனால் கொடுக்கப்படும். நாங்க 2 பேரும் தேவனுக்கு உடன் ஊழியர்களா இருக்கிறோம். நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீங்க. காட்ஸ் ஃபீல்டு, காட்ஸ் பில்டிங். ஃபீல்டுன்றப்ப நடுகிறது, நீர் பாய்ச்சுகிறதெல்லாம் ஊழியக்காரங்க, ஆனா விளை செய்கிறது தேவன். அடுத்ததாக மாளிகை அப்படின்னு சொல்றப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு தேவன் கொடுத்த கிருபையின்படி நான் அஸ்திபாரம் போட்டிருக்கேன். அப்போலோ அதுல மேல கட்டுகிறான். ஆனா கட்டுறவங்க எப்படி கட்டுறாங்கன்றத பார்க்கணும் அப்படின்னு பார்க்க கடவன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது சரியா கட்டப்பட்டிருக்கா, சத்தியத்துல கட்டப்பட்டிருக்கா, ஞானமா கட்டப்பட்டிருக்கா, அது நல்லா நிலைத்திருக்க முடியுமா, அதனோட நல்ல தரமானதா கட்டப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாம பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய், ஆண்டவரே, எங்களிடத்துல ஆண்டவரே பொறாமைகள், வாக்குவாதங்கள், இப்படிப்பட்ட மனுஷ மார்க்கமாய் நடக்கிற காரியம் இல்லாதபடிக்கு எங்களுக்கு ஒரு மன தெளிவை நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய மாளிகையாய், தேவனுடைய பண்ணையாய் உம்முடைய கரத்துல இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியாய் எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.